ஹலோ 11th ஸ்வாகுட்டி. ஸோ என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி 11th ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்னுடைய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஒரு 6 சொல்லி கொடுத்தோம்ப்பா. ஸோ மீதி கொஸ்டின் தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஹோப் நீங்கள் அந்த 6 கொஸ்டினையுமே தரவாக படித்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை இந்த வீடியோவை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடியோஸ் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக நான் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி உதவுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான்ப்பா, இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் சொல்லிட்டு 6 கொஸ்டின் பார்த்தோம். ஸோ மீதி 6 கொஸ்டின் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சமத்து பிள்ளைங்களும் அந்த 6 கொஸ்டின் மட்டும் படிச்சிருங்க, சரிங்களா? ஸோ 7வது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒளியாண்டு வரையறு. ஸோ இது வந்து சின்ன வயசுலேருந்தே படிக்கிறது தான், ஒளியாண்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னப்பா, வெற்றிடத்தில் ஒளியானது ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு ஒரு ஒளியாண்டு எனப்படும். ஒரு ஒளியாண்டு ஈக்குவல் டு 9.467 × 10⁻15 மீட்டர். சரிங்களாப்பா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ அதனால் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். வெற்றிடத்தில் ஒளியானது ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு ஒளியாண்டு, சரிங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 8வது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வானியல் அலகு வரையறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியிலிருந்து சூரியன் சராசரி தொலைவு ஒரு வானியல் அலகு எனப்படும். அதாவது புவியிலிருந்து சூரியனின் சராசரி தொலைவு, இப்போ ஏர்த்லேருந்து சன்னுக்கு இருக்க அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு வானியல் அலகு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு வானியல் அலகு எவ்வளோ சொல்கிறாங்கப்பா, 1.496 × 10⁻11 மீட்டர். அப்போ ஒளியாண்டு வந்து 10⁻15 மீட்டர், இது வந்து 10⁻11 மீட்டர், சரிங்களாப்பா? ஸோ அடுத்து துல்லியத்தன்மை மற்றும் நுட்பம் வரையறு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான மதிப்புக்கு எவ்வளவு அருகில் அளவீடு செய்தோம் என்பதை துல்லியத்தன்மை குறிக்கிறது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை நுட்பம் குறிக்கிறது. அப்போ துல்லியத்தன்மைனா என்னப்பா, நம்ம வந்து ஒரு உண்மையான மதிப்புக்கு எவ்வளோ கிட்ட வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து என்ன சொல்கிறாங்க, துல்லியத்தன்மை. எக்ஸாக்டாக அப்படியே கரெக்டாக மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் வந்து துல்லியத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, தனிப்பிழை என்றால் என்ன, சரிங்களா? ஒரு அளவின் உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு தனிப்பிழை எனப்படும். ஸோ ஒரு பொருளுக்கு இவ்வளவு மதிப்பு அப்படின்னா, அதை ஒருத்தவங்க அளவிடுறாங்கன்னா அந்த உண்மையான மதிப்புக்கும் அந்த அளவிடுற மதிப்புக்கு இடையே இருக்கான வேறுபாடு தான் என்ன சொல்கிறாங்க, தனிப்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 11வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சராசரி தனிப்பிழை என்றால் என்ன. ஃபஸ்ட் தனிப்பிழை படித்தோம், இப்போ வந்து சராசரி தனிப்பிழைனா என்னென்னு படிக்க போகிறோம். அனைத்து அளவுகளின் தனிப்பிழைகளின் எண் மதிப்புகளின் கூட்டு சராசரி மதிப்பு சராசரி தனிப்பிழை எனப்படும். திருப்பி படிக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனைத்து அளவுகளின் தனிப்பிழைகளின் எண் மதிப்புகளின் கூட்டு சராசரி மதிப்பு சராசரி தனிப்பிழை எனப்படும், சரிங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒப்பீட்டு பிழை என்றால் என்ன. ஒப்பீட்டு பிழைனா என்னென்னு பார்த்துடலாமா? சராசரி தனிப்பிழைக்கும் உண்மை மதிப்பிற்கும் இடையேயான தகவு ஒப்பீட்டு பிழை எனப்படும். இது சார்பு பிழை அல்லது பின்ன பிழை என்றும் அழைக்கப்படுகிறது. சரி, அப்போ எல்லாமே ஒரே மாதிரியே வரும், கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும்தான் மாறுபாடு இருக்கும். நீங்கள் ரொம்ப டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அடுத்து விழுக்காட்டு பிழை என்றால் இந்த பிழை ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வர வாய்ப்பு இருக்குப்பா, அதனால் இந்த பிழை ரிலேட்டட் நல்லா படிச்சுக்கோங்க. ஒப்பீட்டு பிழையினை விழுக்காட்டில் குறிப்பிட்டால் ஒப்பீட்டு பிழையினை விழுக்காட்டில் குறிப்பிட்டால் அது விழுக்காட்டு பிழை எனப்படும், சரிங்களாப்பா? ஸோ அப்படியே ஒப்பீட்டு பிழையை விழுக்காட்டில் குறிப்பிட்டிங்கன்னா அது விழுக்காட்டு பிழை. அவ்வளோதான், சிம்பிளான ஆன்சர் தான். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி 13 கொஸ்டின் படிச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சிடலாம். பரிணாமுள்ள மாறிகள் என்றால் என்ன. ஸோ வந்து பரிணாமத்தையும் மாறுபட்ட மதிப்புகளையும் பெற்றுள்ள இயற்பியல் அளவுகள் பரிணாமுள்ள மாறிகள் எனப்படும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம், ஆன்சருமே ரொம்ப குட்டியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உட்காந்து நல்லா படிங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பரப்பு, கன அளவு, திசைவேகம். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் இன்றைக்கி படிச்சிருங்க. மீதி இன்னும் ஒரு 6-7 கொஸ்டின் தான் இருக்கும், அதை நம்ம நாளைக்கு அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு எது மாதிரியான சப்ஜெக்ட்க்குரிய வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். டாடா, பை பை.